வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய தகவல்கள். பொங்கல் பரிசு ரூபாய் 2000 தமிழக அரசின் மெகா ஜாக்பாட் அறிவிப்பு. யார் யாருக்கு கிடைக்கும்? இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்க ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வர இருக்கும் பொங்கல் பண்டிகை மற்றும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரட்டை மகிழ்ச்சியான செய்திகளை வழங்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி பொங்கல் பரிசு, ரொக்க பணம் வழங்குவது மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை உயர்த்துவது என்று 2 முக்கிய அறிவிப்புகளை விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த அதிமுக கட்சியில் பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 ரொக்கமும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ரொக்க பணம் மட்டும் நிறுத்தப்பட்டது. பொருட்கள் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. இந்த பொருட்களின் தரம் குறித்து பொதுமக்களிடையே புகார்கள் எழுந்த நிலையில் வரும் பொங்கலை ரொக்க பணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வளர்ந்துள்ளது. தேர்தலில் நெருங்கும் வேளையில் மக்களின் எதிர்பார்ப்பை போக்கும் வகையில் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு ரூபாய் 3000 வழங்கலாம் என்று மூத்த அமைச்சர்கள் முதலமைச்சருக்கு பரிந்துரை கூறப்பட்டுள்ளது. ஆனால் மாநிலத்தின் நிதி நிலையை கருத்தில் கொண்டு அதிகாரிகளின் அதிகபட்சமாக ரூபாய் 1000 மட்டுமே சாத்தியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தரப்பில் ஆலோசனைக்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 2000 ரொக்கம் பணம் வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மாநிலத்தின் நிதி நிலையை கருத்தில் கொண்டு அதிகாரிகளின் அதிகபட்சமாக ரூபாய் 1000 மட்டும் சாத்தியம் என்று தெரிவிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. இந்த தரப்பில் ஆலோசனைக்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் பரிசாக ரூபாய் 2000 ரொக்கமாக வழங்கலாம் என்று அதற்கான நிதி ஏற்பாடுகளை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. இதை குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார், டெல்லி போன்ற மாநிலங்களின் பெண்களுக்கான நிதி உதவி திட்டங்களை தேர்தல் வெற்றிக்கான முக்கிய காரணமாக அமைவதை அடுத்து தமிழகத்திலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மேலும் வலுப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. தற்போது தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வரும் நிலையில் விடுபட்ட பயனாளர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் திட்டத்தின் சேர்க்கை பணிகளை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனையில் மகளிர் உரிமை தொகையை ஜனவரி மாதம் முதல் ரூபாய் 1500 உயர்த்தி வழங்கலாம் என்று கேட்டதாக தகவல் கசிந்துள்ளது. அதிகாரிகளுக்கு இதை குறித்து சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். எனவே பொங்கல் பரிசு அறிவிப்புகளை சேர்த்து மகளிர் உரிமை தொகை உயர்த்தி கூறும் அறிவிப்பும் இந்த நேரத்தில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 அறிவிப்புகளும் ஒரே நேரத்தில் வெளியாகும் பட்சத்தில் தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, குறிப்பாக பெண் வாக்காளர்களுக்கு ஒரு மெகா ஜாக்பாட்டாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.